மிதுன ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது மேம்? மிதுன ராசி பெண்களுக்கு குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல வராரு. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு. வாக்கு அப்படிங்கிறத சொல்வாக்குன்னும் எடுத்துக்கலாம், செல்வாக்குன்னும் எடுத்துக்கலாம். சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நெறைய ஒரு மதிப்பு கிடைக்கும். ஸோ என் வார்த்தைய 4 பேர் மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் மிதுன ராசி பெண்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். செல்வாக்கு, ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது. சொசைட்டியா இருக்கட்டும் சரி, ஃபேமிலியா இருக்கட்டும் சரி, 2 பக்கமுமே இவங்கள நெறைய பேர் மதிச்சு நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு அதிகமா நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியா இந்த குரு பெயர்ச்சி அமையுது. இந்த குரு பார்வையால மிதுன ராசி பெண்களோட கேரக்டர் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா மேம்? மிதுன ராசி பெண்கள் பொதுவாவே அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெண்கள். ஆனா என்னன்னா, எதையும் வெளியில பேச மாட்டாங்க. ஸோ சில இடங்கள்ல இவங்களுக்கு புரியும். இத இப்படி பண்ணலாமே இவங்க இப்படி சொல்றாங்களே! ஆனா சொல்ல மாட்டாங்க. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன வச்சிருப்பாங்க. என்ன காரணம்னா 2ஆம் வீடுங்கிறது கடகம். சந்திரன் வந்து வளர்ந்து தேய்வாரு. ஸோ சந்திரனுடைய வீடு எதுவோ, அதுல வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ அப்போ வந்து வெளியில பேசுறது வந்து ஸ்டேபிளா பேச மாட்டாங்க. சில இடங்கள்ல பேசுவாங்க, சில இடங்கள்ல அமைதியா இருப்பாங்க. அறிவு இருந்தும் பேச வேண்டிய இடங்கள்ல அமைதியா இருக்கக்கூடிய பெண்கள் தான் மிதுன ராசி பெண்கள். ஸோ அதெல்லாம் மீறி எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிப்பாங்க. நான் இத நெனைக்கிறேன். இப்படி சொல்றீங்களா? இல்ல இது தப்பு. இதுதான் கரெக்ட்டு. ஸோ இது பண்ணா நல்லாருக்கும். இத செஞ்சா இது சரி வரும்னு தன்னுடைய ஒப்பீனியன நேர் நிறுத்தி கான்ஃபிடென்ட்டா பேசக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி பெண்களுக்கு இப்ப வருது. அறிவு நெறையா இருக்கும். பேசிக்கா மிதுன ராசி பெண்கள் என்ன குணநலத்துல மாத்த போறாங்கன்னா, அந்த அறிவ வெளிப்படுத்த மாட்டாங்க. உள்ள வச்சிருப்பாங்க. அந்த அறிவ அப்படியே வெளிப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி அமையுது.